வண்டியை ரோட்டில் போட்டு இவன் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாம் பார்க் போக போகிறோம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்க் இல்லை, நான் தனியாக தான் போக போகிறேன். ஸோ அது வந்து கிட்ஸ்க்காக மட்டும் இல்லை, கிட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ஒரு பார்க். அது எங்கே இருக்குது, எப்படி போகணுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நிறையா தண்ணி குடிக்கும் guys. வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. வீக்கெண்ட் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரில, குட்டி சேர்த்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு தெரிலனா கண்டிப்பாக இந்த பார்க் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அது என்ன பார்க்கு, அது எப்படி போகணும், எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வேறு வயிறு சரியில்லை, கிளம்பலாமா? குறுக்கு இந்த கௌசிக் வந்தா போகிற வழியில் அப்படியே எங்கேயாச்சும் பெட்ரோல் இருந்துச்சுன்னா பெட்ரோல் போட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடர்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே நான் சொல்கிறது தான், எப்போ எங்கே வெளில போனாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அது ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அது உங்களுக்கும் நல்லது, உங்களை நம்பியிருக்கவங்க நல்லது, எல்லாருக்குமே நல்லது. ரைட்டாக வயிறு வேறு சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்ரூம் அதுவா? A few moments later. இப்போதான் கண்ணெல்லாம் கொஞ்சம் பிரைட்டா தெரியுது. நம்ம இப்போ பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ அடுத்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கு தான். வெளியே போகிறப்போ இந்த எர்லி மார்னிங்லாம் கிளம்புனோன்னா எப்பயுமே ஒரு 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 பிரச்சனை இருக்கும். எல்லாருக்குமே இருக்க ஒரே பிரச்சனை தான், நம்மளால நிம்மதியாக இருக்கவும் முடியாது, நிம்மதியாக போகவும் முடியாது. பெட்ரோல் பங்கா தெரியல, ஒரே நிமிஷம் செக் பண்ணுறேன். அஞ்சு கிலோமீட்டர் ஒன்று இருக்கு. ஓகேண்ணா தேங்க்ஸ். பார்த்தீங்களா லைவ் எக்ஸ்பீரியன்ஸு. வெளியே வரவங்க முக்கால்வாசி பேர் பெட்ரோல் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் வராங்க. என்ன பேசிட்டு இருந்தோம், ஏதோ பேசிட்டு இருந்தோம், மறந்துட்டேன். வர இப்போலாம் மறக்கிறேன் ரொம்ப. ஆனால் என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்றதுக்காக ஃபோன் பண்ணுறேன். டேய் நான் எதுவும் தெரியுமா ஃபோன் பண்ணேன் அப்படின்னோடனே அவன் ஓவர்லேப் பண்ணி கொஞ்சம் ஏதாச்சும் பேசிடுறான். அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கேட்குறான், எதுக்குடா ஃபோன் பண்ணேன் அப்படின்னா. ஆமாம் நான் தான் ஃபோன் பண்ணேன். ஆமாம் எதுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு பேசி எனக்கு ரொம்ப பசிக்குது, வயிறு வேற சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு ஹீட்டுனால தான் அப்படின்னு நினைக்கிறேன். பேசாமல் ஒரு இளநீ குடிச்சா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு டீ குடித்தாலும் நல்லா இருக்கும். டீ எப்போ வேணால் குடிக்கலாம். இளநீ தான் சீசனுக்கு தான் குடிக்க முடியும். என் ஃப்ரெண்டெல்லாம் வெயில் காலத்தில் சளி பிடிக்கும் அவனுக்குலாம். அவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். அவனெல்லாம் எப்பேற்பட்ட ஆளுனா, வெயில் காலத்தில் ஃபேனை கம்மியாக வச்சு தூங்குவான். ஃபேனை பத்தாம ஏசி போட்டு தூங்குற காலத்தில் கம்மியாக வச்சு தூங்குவான் ஃபேனை. மனுஷனே இல்லை தெரியுமா? ஓகே வாங்க இளநியை குடிப்போம். ஆனால் இளநீ கடை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு இளநியை குடிப்போம். தேங்க்ஸ். பாத்ரூம் இருக்கா? எங்கே இருக்கு பாத்ரூம்? என்னதான் புயல், என்னதான் வெயில், என்னதான் மழை அப்படின்னு இருந்தாலும் எப்பயுமே மாறாத ஒரே விஷயம் டீ தான். டீ எப்பயுமே சாப்பிட்றது தான். இந்த பண்ணி ஏன் சாப்பிட்றேன்னா ஒரு விஷயத்தை நிறுத்தலாம். சியர்ஸ். ஒரு டீ ஒரு பன் படுத்த. அஞ்சு நிமிஷம் வண்டியை வெயில நிப்பாட்டி போனதுக்கு நின்று தான் வண்டி ஓட்டணும் போல, விவேக் மாதிரி. நம்ம இப்போ கிளம்பிட்டோம். இப்போ நம்மளோட அடுத்த ஸ்டாப்பிங் பார்க்கு தான். Finally reached our destination, Crocodile Park. வந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம். மண்டைக்குள்ளேருந்து அப்படியே புகை வருது. எவ்வளோண்ணா ஜீப்பு? எவ்வளோ? 20யா? பார்க் பண்ணியாச்சு. டிக்கெட் எடுத்து உள்ளே போகணும். டிக்கெட் எவ்வளோண்ணா உள்ள? 110. ஜிபே இருக்கு. மண்டே வர மாதிரி இருந்தால் மண்டே மட்டும் பிளான் பண்ணாதீங்க, ஏன்னா மண்டே வந்து ஹாலிடே. ஸோ அதனால் மற்ற எந்த டேஸில் வேணால் வந்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த crocodile பார்க் பார்த்தீங்கன்னா
சென்னை தாம்பரம்லேருந்து 31 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா மகாபலிபுரம் பிஃபோர் இந்த crocodile பார்க்கை நீங்கள் பார்க்கலாம். இந்த பார்க் வந்து 1976 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பார்க்கை ஸ்டார்ட் பண்ண பேர் பார்த்தீங்கன்னா ரொமோலஸ் விட்டகர்னு சொல்லிட்டு நான் பேரை கீழே போடுறேன் கரெக்டான ப்ரொனன்சியேஷனோட. ஸோ அவர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் கன்வர்ஷனிஸ்ட். ஸோ அவர் வந்து crocodiles எல்லாம் வந்து இந்த மாதிரி அழியிற நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு crocodile பார்க் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். Hola gente, mueve tu cuerpo, haz eso acá alrededor, será un tres, rompe la pio, tostada. எங்கண்ணா ஓடுறாங்க எல்லாருமே? எங்கே ஓடுறாங்க? மலைப்பாம்பு ஃபீட் பண்ணுறாங்களாம், கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ வாங்க அப்படியே பார்க்க போகலாம். தெரியுதான்றதை பார்ப்போம். Because feeding is being shown to people, we are feeding them very little. யா யா And not sure about how big they have grown, but very recently the female lay eggs, and the female can lay up to 100 eggs. Now, one very interesting thing that this species does is that the female. இன்னைக்கு ஸ்னேக் டேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இங்கே வந்து பார்த்து தான் எனக்கே சர்ப்ரைஸு. உள்ளே வந்த உடனே டக்குன்னு எல்லாரும் ஒரு இடத்துக்கு ஓடினாங்க. எங்கடா ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மலைப்பாம்பு இருக்குல்ல, மலைப்பாம்புக்கு லஞ்சு ஃபீட் பண்ணுற டைம். ஸோ அதனால் விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே என்னடா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா 2 மலைப்பாம்பு போய் பார்த்தா இந்த நன்றி அது வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு புரிஞ்சுது, பார்த்தேன், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்படி சாப்பிடும், என்னெல்லாம் சாப்பிடும், எவ்வளோ ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக செப்பரேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு அனகொண்டாக்கு சோறு விட்றாங்களாம். அது நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரியல. உங்களுக்கு தெரியுதா தெரியல, எல்லாம் ஜாலியாக அடிக்கிற மழைக்கு நல்லா ஜாலியாக படுத்துன்னு இருக்கானுங்க. மேலே வேற இந்த தண்ணி ஃப்ரீ ஆகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஒரு முதல்ல வந்து சராசரியாக 60 to 70 வருஷம் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டைப்பாக வெரைட்டியாக இருக்குது. முதல்ல இங்கே வந்தீங்கன்னா மூக்கு நீட்டமாக ஒரு முதல்ல இருக்குது, நல்லா உப்பி போய் முதல்ல இருக்குது. ஆனால் எல்லா மொழியும் வாயை திறந்து போட்டு தான் படுத்து கிடக்கானுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி. இது ஓனான் பார்க்க போகிறோம். இதில் இவனுங்க எது வந்து பொம்மை இல்லை 3மே ஒரிஜினலா, எது பொம்மை எது ஒரிஜினல் எதுவுமே தெரியல. நீங்கள் வேணால் பாருங்கள், எங்கே இருக்கானுங்கன்னே தெரியல. உங்களுக்கு எதாவது தெரியுதா? உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு, கமெண்ட்டில் இந்த இதை நான் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறேன். இதில் எத்தனை ஓனா இருக்குது அப்படின்றத கரெக்டாக இன்னைக்கு கணக்கு சொல்கிறவங்களுக்கு ஒரு அரிய வகை பரிசு ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. 1 இன்ச் அசைவு, மரக்கிளை கூட அசைவு, கிளையே அசைதாங்க. நம்ம 1 இன்ச் அசைவு. உங்களுக்கு ஸ்ப்ரே டைம் போல். என்ன சார் இது உள்ளலாம் இருக்கானுங்க, ஆனால் வெளியே வர மாட்டானுங்க. நல்லா வெயிலுக்கு அதுவும் நல்லா உள்ள துக்கான இருக்கானுங்க. இப்போ நம்ம வந்திருக்க டைம் வந்து ஒரு கரெக்டான டைம். மட்டுமோ இல்லை, நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக போகலாம். இன்றைக்கின்னு பார்த்து வேர்ல்டு ஸ்னேக் டே வேறு. ஸோ லைவாக ஒரு பாம்பை எப்படி இது பண்ணுறாங்கன்றதையும் பார்த்தோம். ஸோ கூட்டமும் கம்மியாக இருக்குது. நம்ம வந்தோமா நிம்மதியாக சுற்றி பார்த்தோம். இங்கே ஏதோ போட்டிருக்கு, ஸ்டாப் டு நோ த மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் இன் த வேர்ல்ட், ஜஸ்ட் ஓப்பன் த டோர். உலகிலே மிகவும் ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? சற்று கதவை திறன். கதவுல பாம்பு இருக்குமோ?